பயணிகளின் அறிவான சென்னை சென்ட்ரல் ரயில் செல்லும் அடுத்த மின்தொடர்பான இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாவது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெகு அருகாமையில், அதே போல் எதிரிலேயே இருக்கக்கூடிய இந்த ஆவடி பஸ் டெர்மினஸ், இந்த பஸ் டெர்மினஸ்க்கு வெகு அருகாமையிலையும் ஒரு வீட்டு மனையை நம்ம இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீட்டு மனையானது சிஎம்டி அப்ரூவ்டு பெற்று பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ இந்த பிளாட் ஒரு கம்பேக்ட் சைஸில் இருக்கும். ஸோ கல் நட்டாச்சு. அடுத்து ரோடு போடக்கூடிய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில், இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கு போய்கிட்டு இருக்க நேரத்தில் புக் பண்ணுறது இதுதான் ரைட் டைம் புக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு தேவையான மனை கிடைக்கும். ஒரு டைரெக்ஷன் பார்க்குறோம், இல்லை ஒரு லொக்கேட் எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம், அதுக்கெல்லாம் ரொம்ப ஏதுவானது. அதே நேரத்தில் இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் இருக்கணும். பாருங்கள், இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த மனை இருக்கிறது நமக்கு நடந்து போகிறது ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே பஸ் நிற்கும் பாருங்கள். ஸோ ஸ்கூல் இந்த பசங்கள்லாம் போகிறாங்க. ஸோ பக்கத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இந்த மாதிரி கடைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்க இந்த ஃப்ளாட்டை நீங்கள் புக் பண்ணலாம். எல்லாருமே டெவலப் ஆன பிறகு, ரோடெலாம் போட்ட பிறகு வந்து பார்க்கணுன்னு தான் பல பேர் நினைக்கிறீங்க. அது அப்படி நினைக்கிறதுனால என்னென்னா, நமக்கு தேவைப்படுற மனை கிடைக்காது. எங்கள் மனை எப்படி வரும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளாக இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரோடு போட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் தார் ரோடு ஃபினிஷு, சம்டைம்ஸ் ஃபேவர் பிளாக் ரோடு ஃபினிஷு, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏரியாவுக்கு எது தேவைப்படும், அந்த ரேட் ஆக்சஸ் போகக்கூடிய இடத்துக்கு என்ன டெவலப்மெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய வீட்டு மனை எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப தரமாக ரெடி ஆகிட்டு இருக்கும். அதனால் நம்பி நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ இந்த நாள் நம்ம தள்ளி போகாமல் இந்த மனையும் அந்த மாதிரி ரெடி ஆகிடும். புக் பண்ணிக்க வாங்க. இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எங்கே வேணால் நம்ம போக முடியும். அதே போல் மெயின் பஸ் ஸ்டாண்டு, இந்த ஆவடி பஸ் டெர்மினஸ், இங்கேருந்தும் எங்கே வேணால் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் நம்ம எங்கே வேணால் போக முடியும். ஸோ அதனால் ஃப்ளாட்டை புக் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. இன்னும் சில விஷயங்கள் கேட்டாலும் எல்லாமே சொல்கிறேன்.